வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. மீண்டும் திருமா அவர்கள் அந்த சம்பவத்தை பற்றி பேசி அது ஒரு பெரிய பிரச்சனை. தினமலர் உள்ளிட்ட நாளிதழ்கள் அதை எடுத்து போடுறாங்க. புது விளக்கம், திருமா அவர்கள் கொடுத்த புது விளக்கம் அப்படின்ட்டு. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் திருமா அவர்கள் ஆகட்டும், விசிக ஆகட்டும் பெரிய அளவுக்கு அம்பலப்பட்டு நிற்கிறார்கள். ஒரு சின்ன விஷயத்தை இவ்வளோ பெரிய பிரச்சனையாக்கி தேவையில்லாமல் தன் மீதும் தன் கட்சியின் மீதும் வெகுஜன மக்கள் கோவப்படுற அளவுக்கு ஏற்கனவே கோவமாக இருக்காங்களாம் பொழுது. ஏன்னா இப்போ வர கமெண்ட்லாம் பார்த்தா விசிக அப்படிங்கிறத பற்றி உங்களுடைய கருத்து என்ன, நீங்களே உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். விசிக கட்சி தமிழ்நாட்டில் இன்றைக்கி மக்களுடைய பார்வையில் எப்படி இருக்குது, அதையும் உங்களை கமெண்ட் சொல்லுங்கள். திருமா அவர்களுடைய அரசியல் நிலைப்பாடு, திருமா அவர்களுடைய இன்றைய இந்த பேச்சு, அதாவது அந்த பையன் என்ன ஜாதி என்ன மதம்லாம் எனக்கு தெரியாது, ஃபஸ்ட்டு வார்த்தை. ரெண்டாவது வார்த்தை, ஒரு வழக்கறிஞருக்காக இவ்வளோ பேர் பரிதாபப்படுறீங்களே, அந்த வழக்கறிஞர் அடித்ததுக்கு பரிதாபப்பட்டோம்ல, நானும் ஒரு வழக்கறிஞர் தானே அப்படிங்கிறாரு. மறுபடியும் இந்த விஷயம் முடிஞ்சு போன விஷயம், இதை மறுபடியும் அவர் பேசியிருக்கார். அதையும் தாண்டி என் காரை மறித்து நின்றார் அப்படின்னு மறுபடியும் சொல்கிறார். அப்போ ஏற்கனவே ஒரு விஷயம் முடிஞ்சு போச்சு, அப்பயே முடிச்சிருக்கலாம், பிரச்சனை ஆயிடுச்சு. இதோடு அந்த பிரச்சனையை பேசாமல் இருக்கிறது தானே திரும்ப அவர்களுக்கு நல்லது, நீங்களே சொல்லுங்கள். மறுபடியும் அவர் மறித்து நின்னார்னா தாங்கள் செய்தது தப்பு இல்லை, அவர் செய்தது தான் தப்புன்னு மறுபடியும் நிறுவ பார்க்கிறார் திருமா. இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்டை சொல்லுங்கள். உண்மையிலே நமக்கு ரொம்ப வருத்தமாகுது நேற்று அவர் பேசிய பேச்சு. ஏன் இப்படி பேசுகிறாருன்னு தெரில. ஏற்கனவே மதுரையில் யாரும் கார் எடுத்துகிட்டு ஊருக்கு போக முடியாது. பிரதமருடைய கான்வாய் எங்கே வந்தாலும் மறிப்போம். அண்ணாமலை கிண்ணாமலை ஊருக்கு ஒரு சிறுத்தை இருப்பார்னு அவர் பேசினது பெரிய அளவுக்கு வைரலாகி இன்றைக்கி வெகுஜன மக்கள் மத்தியில் என்னங்க பேச்சு, யார் பேசியிருந்தாலும் தப்புங்க. இது திமுக யார் இந்த மாதிரி யாராவது பக்கத்தில் யாராவது பேசுகிறாங்களா? நல்லா யோசனை பாருங்கள். எடப்பாடி பழனிசாமி எங்கே போனாலும் மறிப்போம், இதாவது சொல்கிறாங்களா யாராவது? ஸ்டாலினை பற்றியோ உதயநிதி பற்றியோ யாராவது சொல்லுவாங்களா? நாட்டில் நடமாட அனைவருக்கும் ஒரு உரிமை உண்டு. அதை ஒருத்தர் கேள்வி கேட்டு அதை கட்சி தலைமை வேடிக்கை பார்ப்பது அப்படிங்கிறது வெகுஜன மக்கள்கிட்ட இன்னும் கோபம். பிஜேபி வந்துடும் இப்படிலாம் இருந்தால் பிஜேபி வராமல் என்ன பண்ணோம், நமக்கு ரொம்ப கோபமாகுது. பிஜேபி வளர்றதுக்கு இவர்களே காரணமாக இருக்காங்க. கேட்டால் கடைசியாக திரும்ப மறுபடியும் சொல்கிறாரு, இது ஆர்எஸ்எஸ் பிஜேபியின் திட்டமிட்ட சதி. நம்ம ஏற்கனவே இதை பற்றி பேசியிருந்தோம். ஆர்எஸ்எஸ் பிஜேபி திட்டமிட்ட சதி. இதில் திட்டமிட்ட சதி என்ன வந்தது? சரி, மறுபடியும் திரும்ப அவர்கள் என்ன தான் பேசுகிறார்? நேற்று நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட திரும்ப பல விஷயங்களை பேசியிருக்கார். நீதியரசர் கவாய் மேலே செருப்பு வீசுகிற விஷயத்தில் நான் தான் போராட்டம் பண்ணேன், வேறு யாரும் அதை பற்றி எடுக்க மாட்டுறாங்க. ஈவேரா தந்தை பெரியார் அவர்களை கன்னடங்கிறாங்க. இதே இவங்க இப்படியே விட்டுட்டோம்னா நாளைக்கு நம்ம அம்பேத்கரை மராத்திம்பாங்க, எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார். யாரும் அதை ஏற்றுக்க மாட்டோம். ஆனால் என்ன நம்ம கேட்குறோம்னா, இதெல்லாம் பேசி முடிச்சிருக்கலாம். என்னுடைய அந்த விஷயம் நடந்தது, நம்ம அந்த சம்பவம் நடந்தது, அதில் மதுரையில் ஒரு தம்பி பேசினார், கண்டிக்கத்தக்கது அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா அது ரொம்ப பாராட்டு. ஆனால் அதை நீங்கள் சொல்லலை. அதற்கு மாறாக என்ன சொல்கிறீங்க, அந்த தம்பி என்ன மதம் எந்த இனம்னு எனக்கு தெரியாது, மூஞ்சிலே எழுதியிருக்குது, இது ஜாதி பிரச்சனையாக்க முடிவு பண்ணுறாங்க. அப்போ நீங்களே ஏதோ ஒன்று அடிக்கடி இந்த விஷயம் நம்ம பேசாமல் விட்டால் கூட, இந்த மேட்டரை விட்டுறாதீங்கப்பா, என் மேலே தப்பு இல்லைப்பா அப்படிங்கிற ரேஞ்சில் நீங்கள் பேசுனீங்கன்னா, ஏற்கனவே உங்களுக்காக காத்துட்ருக்காங்க. விசிகாவை எப்போ டேமேஜ் பண்ணால் நிறைய பேர் வெளியில் காத்துட்ருக்காங்க. நம்ம தொடர்ந்து நம்மளுடைய பழைய பதிலாக பாருங்கள். விசிக தலைவர் திருமாவளவன் ரொம்ப நல்லவர், அவரை பற்றி நமக்கு உயர்ந்த மரியாதை இருக்கிறது. தனிப்பட்ட முறையில் அவர் நல்ல படிப்பாளி, இப்படி தான் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் சமீப காலமான அவருடைய நிகழ்வுகள் பார்த்தா இப்போ நம்ம எப்படி இதை பேசுகிறது ஆதரிச்சு, சரின்னா சரி, தப்புன்னா தப்பு. திருமாவர்களுடைய பழைய செயல்பாடை ஆதரித்தோம், பிஜேபிக்கு எதிராக அவருடைய நிலைப்பாடை ஆதரித்தோம். ஆனால் அதுக்காக இந்த வழக்கறிஞர் மேட்டரை மறுபடியும் அவர் என்ன மறித்து நின்னார் அப்படின்னு சொல்கிறீங்களே, நீங்களே இப்போ மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வளோ பேர் பார்க்குறாங்க, அவர் மறிச்சுட்டு அணிக்கிறார். இன்னும் குறிப்பாக நமக்கு ஒன்றும் புரியல, ஒரே ஒரு ஆள் போய் எப்படிங்க இப்போ திரும்ப அவர்களை முறைக்க முடியும், நம்ம ஒன்றுமே புரியல. இது என்ன பேச்சு பேசுகிறாரு? இவ்வளோ நாள் நடந்ததில்லை. நீங்கள் நல்லா யோசனை பாருங்கள். இந்த சம்பவம் நடக்குது, இப்போ எதுக்கு இவ்வளோ மக்கள் கோவம்னா, நடக்குது, நடந்த உடனே நடக்கும்போது ஏதோ பேசிட்டீங்க, நடந்து வந்த பிறகு உட்காந்து பேசியிருப்பீங்கல்ல, இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஐயாஹா, நம்ம மேலே தான் தப்பு இருக்குதுன்னு வெளி உலகத்துக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த மேட்டரை பெருசாக வேணாம், அப்படியே கடந்து போகணும். யாராவது கேட்டால் கூட ஏங்க அது முடிஞ்சு போன விஷயம், முடிஞ்சு. அதை விட்டுட்டு மறுபடியும் நேற்று அவர் மறிச்சுட்டு நின்னார் அப்படின்னா வெகுஜன மக்கள் என்ன பண்ணுவாங்க? உங்களை எப்படா நீங்கள் மாட்டுவீங்கன்னு காத்து கூட்டியிருப்பீங்களே, இதுதானே உங்களுக்கு சான்ஸு. இப்போ என்ன சொல்கிறாங்க, நீங்கள் மட்டும் மற்றவங்க மாட்டினா எந்த அளவுக்கு வசைப்பாடுறீங்க, அப்போ நாங்கள் அப்போ விடுவாங்களா? மறிச்சிட்டு நின்னாங்கன்னு மறுபடியும் அந்த வார்த்தையை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? ஏன் இவ்வளோ உண்மையிலே சொல்கிறேன், ஏன் அவர் பேசுகிறாரு தெரியல. ஏற்கனவே இதை சொன்ன மாதிரி இந்த விஷயம் ஒரு பர்சனலாக ஒருத்தர் போகிறாரு, பின்னாடி இடித்த மேட்டரை இன்றைக்கி ஒரு எஸ்சி/எஸ்டி ஆணையம் உள்ளே வர அளவுக்கு இதில் என்ன பிரச்சனை இருக்குன்னு நம்ம உண்மையிலே புரியல. ஏன்னா அவர் என்ன இது வரைக்கும் இந்த பிரச்சனை முதல்ல நடக்கும்போது வேறு மாதிரி போய் அது எங்கெங்கேயோ போயிடுச்சு.
முதல்ல என்ன நினச்சாங்க, அந்த ஏர்போர்ட் மூர்த்தியை வந்து ஆஃபீஸ் முன்னால் தாக்குனாங்க. அது தப்பு தான். எவ்வளோ தான் பேசியிருந்தாலும் ஒரு ஆளை போய் அடிக்கிறது, அது போலீஸ் முன்னாலேயே அடிக்கிறீங்க. அதுக்கப்புறம் அதே ஏர்போர்ட் மூர்த்தியை குண்டாஸில் போடுறாங்க, அடித்தவங்களுக்கு போடுறாங்க. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் காவல்துறை 2 பேர் மேலேயும் எஃப்ஐஆர் போட்டுருக்கணும். இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அடி வாங்கினவர் மேலே எஃப்ஐஆர். அது எப்போ போடுறாங்க? அடித்தவங்க 2 பேர் மேலேயும் கோர்ட் சொன்னதுக்கப்புறம் போடுறீங்க. என்னன்னே புரியலையே. அப்போ பார் கவுன்சிலில் பூந்து அடிக்கிறாங்க. இப்போ திரும்ப என்ன சொல்கிறாரு, இல்லை பார் கவுன்சில் தேர்தல் நடக்குது, அதுக்காக வந்து இப்போ குறி வைக்கிறாங்க. என்ன ஏங்க, எத்தனை வருஷமாக பார் கவுன்சில் தேர்தல் நடக்குது, இதுக்கும் அதுக்கு என்னங்க சம்பந்தம்? மக்கள் கேட்பாங்களா இல்லையா? என்ன நியாயப்படுத்தி பேசுகிறீங்க? ஏற்கனவே பலவிதமான விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கும்போது தேவையில்லாமல் முடிந்து போன ஒரு பிரச்சனையை பெருசாக்குறாங்க. ஏற்கனவே நம்ம சொன்னோம், மதுரையில் அந்த தம்பி பேசினதுக்கு பெரிய அளவுக்கான கண்டனம். பிஜேபிக்காரங்க 10 பேர் தான் இருக்காங்க. அந்த 10 பேரை பேச வைக்கிறது யார்? அந்த 10 பேருக்கு ஆதரவாக வெகுஜன மக்களை பேச வைப்பது யார்? சாதாரணமாக நானும் நீங்களும் என்னங்க சொல்லுவோம், 1000 நாள் பிரதமருடைய கான்வாய் எப்படிங்க மறிப்பீங்க? தப்புங்க அதெல்லாம். யார் கான்வாய் எப்படிங்க மறிப்பீங்க? ஒருத்தர் விமர்சனம் வைக்கிறாரு, விமர்சனத்தை தான் வைக்கணும். கோர்ட்டுக்கு போது நீதிமன்றம் போங்க. தானே வந்து ஒரு சட்டத்தை எடுத்துக்கொள்வது எந்த விதத்தில் சரி? அதுவும் ஒரு தலைவரே ஒழுங்காக அடிக்கலைங்கிறது எந்த விதமான வார்த்தை? இது வெகுஜன மக்கள்கிட்ட எப்படி போகும்? இந்த மற்ற நிர்வாகி பண்ணாலே கோவப்படும் மக்களுக்கு. நீங்களே முன்னாள் நின்று பண்ணுறீங்க, கோர்ட்டு சொல்லுது. அப்போ கோர்ட்டு வந்து நீதியரசர் வந்து உங்கள் மீது என்ன பர்சனலாக? நம்ம ஒன்றும் புரியல. மறுபடியும் சொல்கிறோம், திருமாவர்கள் மறுபடியும் இந்த விஷயத்தை எடுப்பது அவருக்கு நல்லதல்ல, அவங்க கட்சிக்கே நல்லதில்லை. இதை கட்சியில் இருக்கவங்க நிறைய பேர் உணர்வாங்க. மறுபடியும் சொல்கிறோம், திருமா கட்சியில் இருப்பவர்கள் எல்லாரும் மோசம்னு யாரும் சொல்ல முடியாது. எல்லா கட்சியிலையும் சில பேர் இருப்பாங்க. ஆனால் ஒரு தலைவராக இந்த விஷயத்தை திருமாவர்கள் ஏன் இவ்வளோ சீரியஸாக பார்க்குறாருன்னு உள்ளபடியே நமக்கு புரியல. இவருடைய நோக்கம் என்ன எதை நினச்சி பேசுகிறாரு? இது வெகுஜன மக்கள்கிட்ட கோபம் வரும் தெரியுமா தெரியாதா? ஏகப்பட்ட மக்கள் விமர்சனம். இன்னொன்று அந்த பேச்சிலே திரும்ப சொல்கிறார், வந்து அந்த வக்கீலுக்கு ஆதரவாக பல குரல்கள் வருது, நானும் ஒரு வக்கீல். வக்கீலுங்கிறதுனால குரல் இல்லைங்க, வக்கீலுங்கிறதுனால வழக்கறிஞர் வேணால் போராட்டம் பண்ணியிருப்பாங்க. வக்கீல்னாலேயே வெகுஜன மக்கள், அது டாக்டராக இருக்கட்டும், இன்ஜினியராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் மக்கள் பார்த்துட்ருக்காங்கல்ல. இது வழக்கறிஞர்னால வழக்கறிஞர்கள்லாம் போராட்டம் பண்ணாங்க. இதே ஒரு யாருமே இல்லாத ஒரு சாமானியனாக இருந்து அடிச்சிருந்தால் அவருடைய நிலைமை என்ன? நல்லா யோசிச்சு பாருங்க. கேட்டால் ஒடுக்கப்பட்ட மக்கள் மேலே வரணும், சாமானிய மக்கள் மேலே வரணும், நீங்கள் தான் சொல்லிகிட்டு இருக்கீங்க. சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று அப்படின்னு மக்கள் நினைப்பாங்களா, நினைக்க மாட்டாங்களா? எதை கேட்டாலும் பாபர் மசூதியை இடித்தார்கள், அதை இடித்தார்கள், எல்லா ரைட்டுங்க. பிஜேபி மோசமான கட்சி. நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? இதில் SC/ST ஆணையம் எப்படி வந்தது உள்ள? மக்கள் பார்த்துட்ருக்காங்க. மக்கள்லாம் வந்து மக்கள் இப்போ திருமாவளவனை பேசினால் இவ்வளோ மக்கள் திரண்டு வந்து கமெண்ட் போடுறதுக்கு என்ன காரணம்? நியாயமாக சொல்லுங்களேன். மற்றவங்கெல்லாம் எவ்வளோ பேர் இருக்கும்போது உங்கள் மீது மட்டும் ஏன் இவ்வளோ மக்களுக்கு கோவம்னா, ஏற்கனவே மக்கள் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, கமெண்ட்லாம் எப்படி வருது பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒன்றும் ஆச்சரியமாக நிறையா கமெண்ட்லாம் வரும்போது, இல்லைங்க எல்லா ஊர்லேயும் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது இவங்க தான், வியாபாரிகளை மிரட்டுறாங்க அப்படிங்கும்போது, ஏங்க எல்லா கட்சியிலையும் எல்லாரும் தான் வசூல் பண்ணுறாங்க, இவங்க என்ன அப்படி பண்ணுறாங்க? மக்கள்கிட்ட கேள்வி வருமா வராதா? அப்போ உங்களை பற்றிய ஒரு தவறான பிம்பத்தை வெளியில் கட்டமைக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. மறுபடியும் சொல்கிறோம், திருமாவர்களை பற்றியோ கட்சியை பற்றியோ தவறான பிம்பங்களும் கட்டமைக்கப்படுது நீங்கள் நினச்சா உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நமக்கு தெரியல அதை பற்றி. ஏன்னா இந்த விஷயத்தை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். அது இருக்கா இல்லையான்னு தெரியாமல் நம்ம பேச முடியாது. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், வெகுஜன மக்கள்கிட்ட உங்கள் மேலே கோபம் இல்லாட்டினா கூட இந்த விஷயம் உங்களை மக்கள் மத்தியில் உங்கள் மீது உங்கள் கட்சி மீது கோவப்பட வைக்கும். அதிமுகவோ திமுகவோ யாராவது, இது திமுக யாராவது பண்ணியிருந்தால் பெரிய பிரச்சனையாகி கவர்மெண்ட் கெட்ட பேர்னு அவங்களுக்கு ஏதாவது பண்ணுவாங்க. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பிரச்சனை வரும்போது கவர்மெண்ட் கெட்ட பேர்னு இடைநீக்கமாவது பண்ணாங்க. அப்போ நீங்கள் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படிங்கும்போது அதிமுகவில் கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை வந்து உடனே கட்சி விட்டு நிற்கிறாங்க. போதைப் பொருளை ஒருத்தர் பண்ணார், உடனே கட்சி விட்டு நிற்கிட்டாங்க. இதெல்லாம் பண்ணுவாங்க, எல்லா கட்சியிலையும் பண்ணுவாங்க. ஆனால் இன்னமும் நீங்கள் கட்சியை விட்டு எதுவுமே பண்ணாமல் இருக்கும்போது அப்போ என்ன சொல்கிறா, அவர் சொல்கிறத நீங்கள் ஆதரிக்கிறீங்களோங்கிற சந்தேகம் வெகுஜன மக்களிடம். அதுதான் இயற்கையும் கூட. மறுபடியும் திருமாவர்கள் மேல் பிரச்சனையை உண்டாக்கியிருக்கிறார். இது அவர் கட்சிக்கும் அவருக்கும் நல்லதல்ல தான் சொல்லணும். ரொம்ப கவலையோடு தான் சொல்கிறோம். ஒடுக்கப்பட்ட மக்களின் பாதுகாவலராக வந்து கொண்டு நல்லா பெரிய ஏற்றத்தில் வந்து கொண்டிருந்த ஒருவர் இன்றைக்கி இந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணுறாங்க போது என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அதான் சொல்ல, யாகாவாராயினும் நாகாக்கங்கிறது தான் நமக்கு பாதிந்து. நீங்கள் செய்கிற செயல்கள், உங்களுடைய பேச்சு தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கும். அந்த வகையில் திருமாவருடைய நடவடிக்கை பற்றி கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி. இன்னொன்று முக்கியமான சொல்லலாம், பிரதமருடைய அலுவலகத்துக்கு இங்கே இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி வந்து லெட்டர் போட்டார், இந்த மாதிரிங்க பிரதமருடைய கான்வாய் மறிக்கிறேன். அது வேறு பிரச்சனை. இந்த பிரச்சனை நீர்பூத்தில் எப்போ வேணால் டெல்லி எடுக்கலாம். இந்த மேட்டரை உங்களுக்கு தெரியும். 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பெட்டி கேஸை கூட பிஜேபி எடுக்கும். அப்போ தேர்தல் நேரத்தில் ஏகப்பட்ட வேலைகள் பண்ணால். இன்னொன்று என்ன, சாதாரணமாக பிஜேபிக்காரங்க என்ன சொல்கிறாங்க, 2 MP வச்சுருக்கேன், நீங்கள் எப்படி பண்ணால் 300 MP வச்சுருக்கோம் நாங்கள், உங்கள் மாநிலத்துக்கு வந்து விட மாட்டிங்களா? இதெல்லாம் வந்து பேச்சு வந்து வேக மாதிரி போயிட்டு இருக்கும்போது இது யாரையும் மறிக்கக்கூடாது. அதான் நம்மளுடைய எண்ணம். எல்லாரும் நியாயமாக வாழ்வதற்கான இந்த பூமி இருக்கிறது, ஒருவருக்கு மட்டும் சொந்தமில்லை. திருமாவர்கள் பேசியது இனிமேலாவது இந்த பிரச்சனையை விட்டுவிட வேண்டும் தான் தாழ்மையாக கேட்டுக்கிறோம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.